அசாத்தியம் சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்ற ஆஞ்சநேய சோகத்துடன் உங்களை இந்த காலை வேளையிலே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி 18/5/2025 விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம், தேய்பிறை, சஷ்டி திதி, உத்திராட நட்சத்திரம். தேய்பிறை இன்றைய அன்னைக்கு 138 நாள் ஆயிடுத்து. 2025 ஆரம்பிச்சு 227 நாள் இருக்கு கையில். இன்றைக்கு அமிர்த யோகமாக இருப்பது, சுப முகூர்த்தமாக இருப்பதும், சிரவண விரதமாக இருப்பதும் ஒரு கூடுதல் செய்தி. இந்த தேய்பிறை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கி விரதம் இருப்பாங்க. முருகனை வழிபடுவது இன்றைக்கி நல்லது. நார்மலாக செடிகளில் தென்னை, மா, பலா, புளி அதெல்லாம் வைப்பாங்க. அது இன்றைக்கி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணலாம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரைக்கும், மாலை 3:30 4:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், குளிகை காலம் 3:00 4:30 மணி வரைக்கும், யமகண்டம் 12 1:30 மணி வரைக்கும். சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். ரிஷபராசியிலே சூரியன் 4 நாழி 18 வினாழிகள் இருக்க போகிறார். இன்றைய நாளின் சூரிய உதயம் 5:53 வரை. உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் எங்கே இருக்கும்னு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கும். இப்போல்லாம் அப்சல்யூட் ஆனாலும் அம்மை நோய் தீர்க்கக்கூடிய திருத்தலம் பண்ணாரி அம்மன் மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன் ஈரோட்டில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். அம்மனை வேண்டும் போது அந்த அம்மை நோய் நம்மளை விட்டு செல்லும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம கட்டங்களிலே கோச்சார கட்டம் அப்படின்ல எங்கெங்கே கோள்கள் அமர்ந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சூரியனானவர் ரிஷபத்திலே அமர்ந்திருக்க, மிதுனத்திலே நம்ம குரு அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது இன்றைக்கி தான் கடைசி நாள் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார். நாளைக்கு சிம்ம ராசிக்கு போயிடுவார். ராகு இன்றைக்கி மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். நாளைக்கு கும்ப ராசிக்கு வந்துடுவார். சுக்கிரன் சனி சேர்க்கையோடு ராகு மீன ராசியிலே, புதன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு மகர ராசிக்குள்ளர உத்திராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் நமக்கு சந்திர பகவான். சந்திரன் திருவோண நட்சத்திரம் மத்தியானம் போயிடுவார். அப்போது திருவோண விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கி கூட இருக்கலாம். நார்மலாக இந்த சஷ்டி விரதம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, சஷ்டி அப்படிங்கிறதே முருகனுக்கு மட்டும் அப்படின்னு இருக்குது. அந்த முருகனுக்கு இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா பூமி லாபம் கிடைக்கும். யாருன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சஷ்டி விரதத்தை கண்டினியூவாக பண்ணும்போது ஒரு 7 வாரம் சஷ்டி விரதம் இருப்பது அப்படின்னு வைத்து கொண்டீர்களானால் சஷ்டியின் விரதத்தினால் வரக்கூடிய பலன், ஒரு நல்ல அகலிலே தேனை ஊற்றி வைத்துவிட்டு ஈசான்ய மூலம் அப்படிங்கிற இடத்துல கிழக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு கொஞ்சம் தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணி ஒரு 7 வாரம் கண்டினியூஸாக இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீடு, கனவு இல்லம் அப்படிங்கிறது நனவாய்விடும் அப்படிங்கிற உண்மை புரிந்து கொள்ளுங்கள். இது சூக்ஷ்ம அறிவு, தாந்திரிக மெத்தட். இதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வீடு பேரு அப்படின்னு கிடைச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நார்மலாக அந்த கண்ணாடி பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கலாம், ரொம்ப நல்லது. கோதுமை பொருட்களை இன்றைக்கி வாங்க வேண்டாம்.
உத்திராட நட்சத்திரம் நார்மலாகவே சீமந்தம் பண்ணுறதுக்கு, நாமகரணம் பண்ணுறதுக்கு, காது குத்துறதுக்கு, தேவதா பிரதிஷ்டை செய்வதற்கு, விவாகம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு நிறைய விஷயத்து நல்லது. முக்கியமாக இந்த குழந்தைகள்லாம் தொட்டில் போடுறதுக்கு நல்ல நாள் கேட்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். சஷ்டி திதி, பசுமாடு, வீடு, வாகனம் போன்றதெல்லாம் விலைக்கு வாங்கிறது, விற்பது, மருந்து தயாரிக்கிறது, உட்கொள்ளுதல் எல்லாத்துக்கும் நல்லது. வாஸ்து காரியங்கள்லாம் செய்யறது நல்லது. சிம்ம மேஷ ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த சஷ்டி தேதி போது. தைத்துளை கரணம், ஜேஷ்டா தேவி வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. யாரெல்லாம் நலிவுற்று இருக்கிற பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து உதவி செய்வது நல்லது. சுபம் யோகம் அப்படின்னா யோகமே சுபமாக இருக்கிறதுனாலே எதானும் கற்றுக்கணும், புதுசாக எதனா கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். புதுசாக ஆபரணங்கள்லாம் வாங்கி அணியறதுன்னா அணியலாம். தானம் செய்யலாம், தனம் தானியம் சேகரித்து வைக்கலாம். வீடு சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் செய்தால் இதெல்லாம் நன்மையை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதனாலே இந்த நாளினுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கும் உண்டான பலன்கள். முதலாவதாக காண இருப்பது மேஷ ராசிக்கான பலன். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள சந்திரன் உள்ள நுழைந்து விட்டதனாலே பண வரவுக்கு, சந்தோஷத்திற்கு நிறைய விஷயத்தில் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் குதூகலமாக கலகலன்னு இருக்க போகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ், வீக்கெண்ட் ஆஃபீஸஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்திலே லாபம் மிக்கதாக காணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மேலும் பலன்கள் வருவதற்கு புதிய உத்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. எந்த காரியம் செஞ்சாலும் வெளிநாட்டு தொடர்பை சேர்த்து செய்யும்போது நமக்கு லாபம் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்தியன் மணியை விட ஃபாரின் கரன்சி வேல்யூ ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? அப்படிப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையப் போகிறது. அதனால் சுகமும் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. கொஞ்சம் செலவெல்லாம் உண்டு, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைல்ல, கொஞ்சம் செலவுகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் மனக்கவலையும் உண்டு. குடும்பத்தில் சின்ன மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட மனக்கவலைகள் உண்டு. முயற்சினால் செய்யக்கூடிய வேலைகள் முடியலையேன்னு ஒரு மன கஷ்டங்களும் உண்டு. நாளில் எப்படின்னா என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆன்சர் உண்டு. குழந்தைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக டெவலப் ஆகிற நியூஸஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொமெண்டம் டே அப்படின்னு இன்றைக்கி டே எடுத்துக்கலாம். இன்றைக்கு 6-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக மனதிலே ஒருங்கு நிறுத்தி திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் வளமும் பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பல விஷயத்தில் கொஞ்சம் தாமதத்தோடு நடந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரி கொஞ்சம் தாமதத்தோடு இருக்குது, கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டேவாக இருக்குது. எல்லா காரியமும் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டே போயிடுச்சுன்னா சந்தோஷம் ஆகிடுது இல்லைங்களா? சில நேரத்தில் கொஞ்சம் குழப்பம் ஆகிடுது இல்லைங்க. ஆனால் லாபங்கள்லாம் உண்டு, பைசாலாம் உண்டு, பொருள் வரவு, தன வரவு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். பயப்பட வேண்டாம். பணத்தில் எல்லாம் எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தலை. வெளி இடத்துல சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஒரு விருந்து சாப்பாடு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. கொஞ்சம் மனசில் சிக்னஸ் காட்டும். என்னை முதன்மைப்படுத்த ட்ரை பண்ணேன், அதனால் முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பைசா பிரச்சனை இல்லை சார், மனசு தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே தைரியமாக செய்ய வேண்டும். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அவுட்லைனாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் முடியும். என்னுடைய குழந்தையுடைய லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப யோசித்து செஞ்சிட்ருக்கிறேன் சார். நிறைய விஷயங்கள் எனக்கு புரியப்பட மாட்டேங்குது. எப்படி அனுபவஸ்தர்கள்ட்ட போய் கேட்கணும், எப்படி நடக்கும்னு கேட்டுக்கணும், அதுக்கப்புறமா செய்யணும்னு ஒரு எண்ணங்களும் உண்டு. அதனால் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கிறீங்க. அது இன்றைக்கி நல்லதாக முடியும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நம்முடைய நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அபிராமி அம்பிகையை வணங்குவதும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் புரட்டி போட்டு உயரத்திலே உங்களை கொண்டு செல்லும் என்பதை ஆணித்தரமாக நம்பும் உங்களுக்கு அவளின் அருளாலே உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் மனசிலே சோர்வு, சில விஷயங்களிலே பதட்டங்கள், மறதி, இந்த விஷயங்கள்லாம் காட்டுறது. ஆனால் கொஞ்சம் ஃபுல்ஃப்ளெஜாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யாமல் ரொட்டீனாக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் செஞ்சுட்டே போங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ராவேஜஸ் போடும்போது தப்பு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் ரிலேட்டட்லேயும் ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டர்ஸ்லையும் புதிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை. குழப்பங்கள் நிறைய இருக்கும். வாழ்க்கையிலே தன விரயத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். மனதிலேயும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக ஒத்தி போட வேண்டிய சூழ்நிலையை வைத்து கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதாக தான் அமையும் சார். ஆனாலும் சில விஷயங்களிலே தொழிலில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தொழிலும் கொஞ்சம் பண விரயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையிறது. தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ஒரு காசிப்ஸ், பாலிட்டிக்ஸ் இது ரிலேட்டடில் உங்களை சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இன்றைக்கி. இருந்தாலும் ஆஃபீஸ் பாதி பேருக்கு இருக்க போகிறதில்ல. இருக்கிற அன்பர்கள் தொழிலிலே இருக்கும்போது சக போட்டியாளர்களிடம் கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 9, 2. இந்த 2 எண்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம தேவர். இவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நேற்று, இன்று, நாளை என்று ஒரு நாளும் நம்ம எப்படி பண்ணுறோன்ற ப்ராக்ரஸிவ் லைனை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறவ நீங்கள். உங்கள் ராசிநாதன் உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே சுகத்தை கொடுக்க போகிறார் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு. நான் எப்படிப்பட்ட செய்திகளை பெற்றுக்கொண்டாலும் எனக்கு வர வேண்டிய வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கு இன்றைய நாளிலே வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக காதில் வந்து சேரும். தன விரயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரிய செலவுகள் எதுவும் இருக்காது. அதுவே சந்தோஷம். நான் செய்யக்கூடிய காரியங்களில் எனக்கு லாபத்தை கொடுக்குமா சார்னா கொஞ்சம் லாபத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. பயப்பட வேண்டியதில்லை. சின்ன பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை மேலும் கொண்டு வந்து சேர்வதாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பதனால கொஞ்சம் சோர்வை காட்டுவதாகவும் காட்டுகிறது. சகோதர வழியிலே இருந்த பிணக்கங்கள் தீர்ந்து கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலையை காட்டுவதனாலும், பணிகளிலே செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை என்ற அலுவலக சூழ்நிலை காட்டுவதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 பேர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசிட்டிங்கன்னா போதும். எதையுமே ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் டாக்கில் மாட்டிக்கிறது தான் கடகராசியில் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக சென்று விடுவது,
நேர்மை தர்ம நியாயத்தின் பிரகாரம் சில இடத்துல நான் சொல்லி தான் அவன் போய் சொல்கிறதுனால வம்பு இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை தான் ட்ரிக்கு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு 82 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை ஸ்ரீதேவி தாயாரை வணங்குவதும், ரங்கநாயகி ரங்கநாயகர் இவர்களால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு அனைத்து விதமான வாழ்க்கையிலே பலம் பெருக்கி நலம் உண்டாக செய்யட்டும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நாம் எந்த காரியம் செய்தாலும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேயும் இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டா இருக்கிற சந்தோஷம் நல்லாயிருக்கும். அதே போல் எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிட்டால் சந்தோஷம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக மருத்துவத்தில் செலவு பண்ணியிருக்கேன், மெடிக்கல் ரிலேட்டடாக போயிட்டுருக்குறாங்க, என்ன ஆன்சர்னே தெரியல, அது கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்படிலாம் சொன்னால் சந்தோஷமாயிடுமா ஆகாதா? இன்றைக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுடைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நல்லதே நடக்கிறதுனால சந்தோஷத்தை இன்றைக்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெளிவாக எப்பயும் புரிந்து கொண்டு செய்தோம்னா செலவு என்னன்னு புரிஞ்சுட்டு பண்ணிடலாம். அப்படிங்கிறனால செலவை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செலவு செய்வது அப்படிங்கிற டெக்னிக்கல் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி மொத்தத்தில் சௌக்கியமான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். செவ்வாய் அப்படிங்கிற செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறான்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த 12ஆம் இடத்துல இருந்து செலவு வரும்னு சொல்லுவோம். நார்மலாக வியாதி, உடம்பு ஆரோக்கியம் இது ரிலேட்டடான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் குருவின் கருணையினாலே லாபங்கள் அந்த செலவு மீட் அவுட் ஆகிடும். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடச்சி ஈக்குவலைஸ் ஆகிடும். அதனால் வந்த செலவுகள் உங்களை மறைத்து லாபங்களாக மாறிவிடும். இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு போய் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலே தன லாபத்தை பெற்றுத்தருவதனால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 5, 6 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக அமைவதும், வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டுமென்றால் கடவுளை எப்பவும் பிடிச்சிப்போம். நார்மலாக திரு அடந்தை அப்படிங்கிற கோவிலில் இருக்கக்கூடிய இந்த திருவிடைந்தை நாதரை நீங்கள் வழிபடும்போது திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாழ்க்கை முறைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடப்பதனாலே வாழ்க்கை வளமாவதுடன் வாழ்க்கை பெருகுவதும் குடும்பம் பெருகுவதும் ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நேற்று நாம் செய்த காரியங்கள் இன்றைக்கு நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்ததா? என்னுடைய குழந்தையின் மூலமாக லாபம் கிடைத்ததா? இப்படின்னு ஒரு சின்ன அனலிஸ்டிக் போடும்போது சில இடத்துல மைனஸ் பாயிண்ட்ஸஸ் உண்டு. ஆனால் குழந்தைகள் முன்னிட்டு அதெல்லாம் நம்ம ஓகே சொல்லிட்டு போயிடுவோம். அவங்களுக்காக செஞ்சோம், அதுக்கெல்லாம் செஞ்சோம். அந்த மாதிரி குழந்தைகளுக்காக சில காரியங்கள் எல்லாம் செய்து நீங்கள் முடித்திருப்பீர்கள். அது சுப செலவுகள்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சௌக்கியங்களாகவும் பண வரவுகளை பெற்றுத் தருவதாகவும் அமைவதனாலே சந்தோஷத்தை பெறுவீர்கள். ஒரு சிலவர்களுக்கு கொஞ்சம் இனம் புரியாத பயம் கலந்த நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி நடக்கும். எல்லா உண்மையும் எல்லாரிடம் சொல்வது நல்லதல்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு சின்ன ரிசர்வேஷன் உண்டு. அந்த அச்சத்தினாலே சில விஷயங்கள் வெளியில் சொல்லாத கஷ்டத்தை உள்ளே வைத்திருப்பதும் தவறுதலாக இருக்குதுன்னு எண்ட் ஆஃப் தி டே தான் புரிஞ்சுப்பீங்க. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், அனுபவஸ்தர்கள் கிடைத்தார் அவர்கிட்ட சொல்லி பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் என்று. அதனால் அதெல்லாம் மறைக்க வேண்டாம். செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு இடப்பெயர்ச்சியும் பிரயாணங்களும் லாபமாக மாறும்.
பண வரவை கொடுக்கும். அதனால் தைரியமாக அதெல்லாம் சொல்லி சரி பண்ணிட்டீங்கன்னா பைசா வந்துடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் வரன் தேடும் அன்பர்களுக்கு வரன் கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. எதையும் மறைத்து சொல்ல வேண்டாம். 1000 பொய் சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் நடத்தி வைத்தல் அப்படிங்கிறது தான் பேர். அப்படி 1000 பேரிடம் போய் சொல்லி உங்களுடைய குடும்பத்திலே புதிய வரனை பெற்று நல்ல வளமுடன் வாழ்வதற்கான நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே 1, 9 என்ற இலக்கங்கள் கொண்ட அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பூவராக பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சமான வளத்துடன் கூடிய நாளாக இந்த நாள் மாற்றிக் கொடுக்கட்டும். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரன் ஆனவர் மண், மனை, வாகனம் என்ற 4ஆம் இடம் என்ற இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார். மனோகாரகன் அந்த இடத்திலே செல்லும் போது மனதிலே குழப்பங்கள் வரும். அதனால் சில செலவுகள் வீடு ரிலேட்டடாகவும் வெஹிக்கிள் ரிலேட்டடாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் கொஞ்சம் சிக் ஃபீல் இருக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த வீடு வேலை வைக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த வண்டி வேலை வைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன கர்ஸ் உண்டு. புதிய பொருட்கள் வாங்கிவிடலாமா என்ற எண்ணமும் உங்களுக்கு மாறாட்டமாக தோன்றும். அதுக்கு புத்தி கொஞ்சம் வேலை செய்யுமானா, ஆமாம் உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் உங்களுக்கு ஒக்குமத்தான் ஆமாம்மா ஆமாம்மான்னு சொல்லிவிட்டு அது ஜாலராக போட்டுருவாங்க. அது கொஞ்சம் ஐக்கியமாக இருக்கிறதுனால இது நடந்துடுது. இல்லைன்னா சண்டை வந்திருக்கும்ல. கொஞ்சம் மனசில் இந்த சிக்னஸ் வந்த உடனே மனசு ஒன்றும் ஆகிடும். எல்லாம் டப்புன்னு எல்லாத்தையும் கீழே போட்டு உட்காந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கு தான் சனீஸ்வர பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார். நல்ல கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கொடுத்த கடன்லாம் திரும்ப வரப்போகுது. கேஸ் ஜெயிக்க போகிறீங்க. மருத்துவ செலவு குறைய போகுது. கொஞ்சம் அதில் திருப்தி ஆகிடலாம். தேவையற்ற மனக்குழப்பங்களை அவசியம் கவலைந்து விடுங்கள். இந்த நாள் சுபிட்சமான நாளாக இருக்கும். 2, 3 என்ற இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் மனதார நீங்கள் உங்களின் குலதெய்வத்தை வணங்குவதும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு செய்யும். அப்படி செய்யும்போது நேச்சுரலி லாபம் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். எவ்வளவு தூரம் தைரியத்துடன் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் ரெசிப்ரோகேஷனாக பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுதான் தியரி ஆஃப் ஈர்ப்பு சக்தி. இந்த ஈர்ப்பு சக்தியின் விதியின் பிரகாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். தன ஆகர்ஷ்ணம். கமலதாரிணை தன ஆகர்ஷ்ணை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவான். அப்படி தனத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புத்தியை ஓப்பனாக வச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மனசில் எண்ணத்தை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் அம்பானி ஆவேன் அப்படின்னு கருணாஸ் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நான் என்ன ஆகணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கணும். நீங்கள் தான் தீர்மானிக்கிற ஒரே ராஜா. உங்களை விட்டால் வேறு யார் தீர்மானிக்கிறது? நீங்களே உங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி திரவிய லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் இன்றைக்கு. பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. வரலைன்னு சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் செலவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தது தானே செலவு பண்ண போகிறீங்க. சுபமான செலவுகள் தானே, உங்கள் வீட்டுக்கு தானே செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா மனசை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கு 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடியது திருவேற்காடு கருமாரி அம்மனை வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களையும் புது பொலிவையும்
உயர்வையும் தரப்போகிறது என்பதை அழகாக மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் சுபிட்சமான நாளாக வளமான நாளாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறவங்க நீங்கள். கொஞ்சம் காசு இப்படி எப்படி இருந்தாலும் செலவாயிடுது. அந்த செலவு அப்படி மேனேஜ் பண்ணிட்டு தான் போகிறீங்க. டெய்லி உங்கள் ரொட்டீன்ஸில் பல விஷயத்துலேயும் பரவாயில்ல சார் நிறைய விஷயங்கள் எப்படி தள்ளி போயிடுறீங்க. அந்த போட்டுட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாம் பைல்டு ஒர்க்காக நிற்குது. அது ஒரு நாள் பேர்டனாக வரும்போது ஐயோ இவ்வளோ வேலை சேர்ந்து போச்சேன்னு பயமாக இருக்குது. இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. அதுலேயும் இந்த பர்டிகுலராக தாயார் ரிலேட்டடாக கவனிக்காமல் விட்டது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணி கொடுத்து ஒன் ஃபைன் டே உங்களை சிக்கலில் மாட்டி விடும். அதாவது எப்படி சொல்லணும்னா அவமானப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாட்டி விட்டுரும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. நேரம் காலம் பார்த்ததுனால வரக்கூடிய சூழ்நிலைன்னு பார்த்தோம். அப்போது நம்ம எப்படிலாம் என்னென்ன வேலை செய்யணும்னு பைஃபர்கேட் பண்ணினோமோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா லாபம் கிடச்சிரும். யார் மூலியமாக லாபம் கிடைக்கும்? கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். கேஸ் பர்ஃபெக்டாக வயசலாகிடும். மருத்துவ செலவு குறைந்து விடும். அந்யோன்யம் ஐக்கியமத்தியம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அதனால் சேர்க்கை சுகம் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நல்ல ஒரு அந்த யூ ஆர் கெட்டிங் எ ப்ராப்பர் ரிப்ளை ஃப்ரம் யுவர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக அமையப்போகிறது. இந்த நாள் மேலும் இனிமையாக்கி தருவதற்கு 6, 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி கொள்வதும், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக பிள்ளையாரை வணங்குவதும் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாள் சுபிட்சமான நாளாக அமையட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். சந்திரனும் செவ்வாயும் பார்ப்பது மங்கள யோகமாக இருப்பதனால் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் மனதிலே உத்வேகமாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். எந்தெந்த வகையில் என்னென்ன லாபம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துடும். குரு வேற உங்களை 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால பண வரவுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார்னு சொல்லுவோம் ஜோசி அடிப்படையில். அப்படி பார்க்கும்போது பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செலவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வரவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌக்கியங்கள் எப்பவுமே இருக்கும். பாராட்டு பெறுவதற்கும் நல்ல நிம்மதியை பெறுவதற்குமான நல்ல நாள் இன்று. நாம் செய்யக்கூடிய காரியங்களின் தன்மைகளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை லாபத்தை நோக்கி இருப்பதனாலே வேலையில் பலு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ட்ரிக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் புதிய புதிய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு அந்த பாதையை வளைந்து செல்லும் போதும் உங்களை அழகாக கூட்டி செல்லும். அதனால் உங்களுக்கு சரியான நேர்பாதை இல்லைனாலும் உங்களுக்கு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கிறீங்க. தைரியமாக இருக்கலாம். இந்த நாளில் பண வரவு கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். செலவுக்கு ஆரோக்கிய செலவு மட்டும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற காஷனோட 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடியது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதனாலே விரயம் தன விரயமாக அமையும். அது செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலே பூமி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் விரயஸ்தானத்தில் இருப்பதும், வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே சில செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்வைட்டபிள். 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், உங்கள் பாத சனி அப்படின்னா கூட
பண விரயத்தை கொடுப்பதற்கும் கொஞ்சம் உடல் நலத்தை குறைபாடுகளை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கூடவே சனியோட ராகு சேர்ந்துருக்கிறதுனால கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் பணம் வராதா சார்னா உங்களுக்கு தைரியத்து மூலமாக வரக்கூடிய பணம் எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆசாமிகளுக்கெல்லாம் நல்ல பணம் வருவதற்கு வாய்ப்புகளும் காட்டுகிறது. இன்றைக்கு குரு மங்கள யோகம் இருப்பதனாலே புதிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வீடு மனை கட்டுவதற்கான புதிய பூமி பூஜைகள்லாம் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி சஷ்டினால அந்த சஷ்டியினுடைய எஃபர்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறப்போகுது. அதனால் அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கு பொதுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகவும் வரவு கம்மியாகவும் இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க. வீண் செலவுகளை அவசியம் தடுத்து விடுங்கள். கடன் கொடுக்கறதும் வேணாம், கடன் வாங்குறதும் வேணான்னு கொஞ்சம் டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஜாமீன் கையெழுத்தோ கோஆர்டினர் கையெழுத்தோ வேண்டாம். 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பூவராக சுவாமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றி என்ற ஒரு இலக்கை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படி இன்றைக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனப்போக்கு உங்கள்கிட்ட இருக்கும். எதெல்லாம் பண்ணால் நான் லாபத்தை சம்பாதிப்பேன், வெற்றியோடு வருவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பீங்க. அதில் முக்கியமாக லாபம், பணம் வரவு, ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஜெயிக்கிற எண்ணத்தினால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸை நிறைய கேபிட்டலைஸ் பண்ணுங்க ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலெல்லாம் நிதானமாக செய்யலாம், கொஞ்சம் யோசின்னு உங்களை படுத்தும். அதுதான் உங்களை வெற்றியை தடுக்கக்கூடிய சூழ்நிலையாக காட்டுகிறதுனாலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்தியை கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பண்ணும்போது பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துடும். அவங்ககிட்ட ரொம்ப எல்லாத்தையும் டிபூட் பண்ணுறதுன்னு மட்டும் பண்ணாமல் நீங்கள் அதை கொஞ்சம் வாங்கி செய்யக்கூடிய காரியங்களாக வைத்து கொண்டீர்களா, அதில் சக்ஸஸ் இருக்குது. நார்மலாகவே சூரியன் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்தையும் கட்டி கொக்கிற விஷயம் தெரியும். அவர் ரிஷபராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் இருக்கிறோம். அப்போது இன்றைய நாளிலே சஷ்டி 4 நாளும் 3ஆம் இடம் என்ற அந்த முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சூரியனாலும் உங்களுக்கு நன்மை பல விரப்போகிறது. பூமி லாபத்தை கொடுக்க போகிறது. பல விதத்திலும் குழந்தைகளுக்காக சொத்துக்கள் எல்லாம் சேர்க்க நினைப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு லெகசின்னு சொல்லுவோம், எடுத்து முன்னாடி சொத்துக்கள் எல்லாம் வைக்கக்கூடிய வகைகளில் இன்றைக்கி சொத்துக்களை அவர்கள் பேரில் எழுதி வைப்பதற்கான பத்திரங்களில் பதிவு செய்யலாம். இதெல்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கப் போகிறது. 5-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் துர்க்கையை வழிபடுவதும் இன்றைக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.